வாய்ந்த மந்திரம் எது அப்படின்னு கேட்டேன்னா காயத்ரி மந்திரம் சொன்னாலே போதும். அதுக்கு நிகரான எந்த ஒரு மந்திரமும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மகா மந்திரத்தினாலும் இறைவனுக்கு ஒரு மூல மந்திரங்கள், அதாவது விநாயகருக்கு ஒரு மூல மந்திரம், முருகப்பெருமானுக்கு ஒரு மூல மந்திரம், இதெல்லாம் இயங்கிறது இல்லையா? இதெல்லாம் எதனால இயங்கிறது அப்படின்னா நவகிரகத்தினால் இயங்கிறது. அதனால நவகிரகத்துக்கெல்லாம் காயத்ரி எல்லாம் சொல்லிக்கப்பட்டு ஹோமங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. ஆனா பக்தர்கள் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சுவாமிக்கு திரவியத்தினாலும் பாலாவிலும் தரிசனாத்தனம், அதாவது தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நிறைய விதமான தரிசனங்கள் இருக்கு. அப்படி நம்ம சுவாமியை எப்படி போய் சுவாமியை பார்க்குறோம்? நம்மளுக்கு பணங்காசு இருந்தா போதும், பெரிய பெரிய கார் இருந்தா போதும் அப்படின்னா அதெல்லாம் இருந்தா சுவாமியை பார்க்க முடியுமான்னா முடியாது. சுவாமி மனசு வச்சா மட்டும்தான் சுவாமியை போய் நம்ம தரிசனம் பண்ண முடியும். அதனாலதான் தேவாரத்தில் சொல்லியிருக்கா, சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனருளாலே அவத்தால் வணங்கி அப்படின்னு. சுவாமியோடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் சுவாமியை நம்ம தரிசனம் பண்ண முடியும். இன்றைய தினம் திங்கட்கிழமை சாயந்தரத்துக்கு மேல சதுர்த்தி வருது. விநாயகர் பெருமானுக்கு சங்கடஹர சதுர்த்தி மற்றும் ரொம்ப விசேஷமான நாள் சோமவார தினம் அப்படிங்கிறது. அப்ப இந்த விசேஷமான நாட்கள்ல நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா விநாயகர் பெருமாள் தான். வேறெடுக்க வந்தான் அப்படின்னு பேர், வேறெடுக்க வந்தான். அதே மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் நம்ம சொல்லுவோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாட்டும் கலந்துனக்கு நான் தரேன். ஏன் நான் தான் தரணுமா, நீங்க தான் தர முடியாதா, இல்லை வேற யாராலும் தர முடியாதா அப்படின்னா அதுக்கு அது அர்த்தம் இல்லை. நான் அப்படின்னா நான் என்கிற அகத்தையும் சேர்த்து உனக்கு தரேன். ஏன்னா இந்த காலத்துல மனிதாளுக்கு என்ன ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகங்காரம் ஜாஸ்தி இருக்கு, அகந்தை ஜாஸ்தி இருக்கு, கோபம் வருது, எதுக்கு இருந்தாலும் கோபம். அப்ப இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்தையும் உன்னை கொடுத்துடுறேன். ஏன்னா நீ கொடுத்த உயிர்ப்பா, இறைவன் கொடுத்த உயிர். நம்ம எப்ப ஜனனமாக போறோம், எந்த நட்சத்திரத்துல ஜனனமாகும், எந்த ராசியில ஜனனமாகும்னு யாருமே சொல்லல. சுவாமி அனுகிரகம் பண்ணாதான் அந்த நட்சத்திரத்துல நம்மளால பிறக்க முடியும். அப்படிங்கும் போது அந்த உயிரை கொடுத்த இறைவனுக்கு நான் என்கிற அகத்தையும் சேர்த்து தருகிறேன். துன்பத்தை கரிமுகத்து தூமணியை சட்டஸ்தாவில் மூன்றும் தான் அப்படின்னு சுவாமி நம்ம கேட்கணும். இப்படியாக விநாயகர் பெருமான், சுப்பிரமணிய பெருமான் அண்ணாவும் தம்பி நம்ம கோவில இருந்து எல்லாருக்குமே அருள்பாலித்து வர. அதே மாதிரி சந்திரார்க்க வம்சாபிவிருத்தியர்த்தம், நம்மளுடைய வம்சங்கள்னா எப்பொழுதுமே ரவிசங்கர் மாமா சொல்வா, நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணோம்னா இதை செய்யாதீங்க நான் கேட்டு சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 வருஷமா நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம எதுவுமே மாற்றக்கூடாது, அதனால நாங்க கேட்டுட்டு சொல்றோம், அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்ற அந்த பாரம்பரியத்தை விடாம இந்த கோவில்ல ஒரு பூஜைகள் விசேஷங்கள் நடந்துட்டு இருக்குன்னா அதெல்லாம் பெரியவாளுடைய அனுகிரகம். அப்பேற்பட்ட அனுகிரகத்தின் தருவாயில் இந்த ஹோமங்கள் எல்லாம் மிகவும் சீரும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. புகைப்பட்டால் பகை போகும் என்று சொல்வார்கள். இந்த ஹோம திரவியத்துடைய புகையானது நம்மளுடைய உடம்புல பட்டது அப்படின்னா பகை அப்படின்னா எதிரிகள் கிடையாது, உடம்புல இருக்கக்கூடிய தாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதெல்லாம் இந்த சன்னவதி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை மருந்தினாலும் ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. முடிவாக அம்பாளுக்கு ஹோமங்கள் செய்து வெண்பட்டு ஹோமம் வஸ்திராவதி எல்லாம் நடைபெற இருக்கிறது. எல்லோரும் நல்லா பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எதுவும் வேண்டாம், அதுதான் பிரார்த்தனையே. என்ன வேணும்? எதுவும் வேண்டாம். 3 விஷயம். நான் என் கையால் நான் சாப்பிடணும், என்னுடைய வஸ்திரத்தை நான் தான் கடைசி வரைக்கும் உடுத்திக்கணும், நான் வைக்கக்கூடிய திருமண் இது கடைசி வரைக்கும் நான் தான் வைக்கணும். இது 3த்தையும் கேளுங்கோ, மற்றதெல்லாம் சுவாமி நம்ம கொடுக்கணும். இது 3ம் இல்லாம மற்றது எல்லாத்தையும் கேட்டோம்னா அதை அனுபவிக்கிறதுக்கு தேக ஆரோக்கியம் இருக்காது. அதனால இந்த 3 விஷயம், தேக ஆரோக்கியம் கடைசி வரைக்கும் நம்ம தான் சாப்பிடணும், யாரும் ஊட்டி விட்டுறக்கூடாது. ஒரு ராத்திரி போனேன், எங்க மாமிங்க இந்த ரூம்ல இருக்கா அப்படின்னு அலங்காரம் பண்ணி குளிப்பாட்டி புடவெல்லாம் கட்டி உட்கார வச்சிருக்காங்க. அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. நம்ம நடந்து நம்ம ஓடி நம்மளுடைய வேலைகளை நம்ம தான் செய்யணும். அதுக்கு சுவாமி நம்மளுக்கு அலுவலகத்தை செய்யணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு, ஏன்னா முன்னோர்கள் சாப்பாட்டுல மரணத்தை வச்சிருக்காங்க. நிறைய தடவை சொல்லியிருக்கேன்.
நம்மளுடைய சாப்பாட்டிலே ஒரு சாஸ்திரம் இருக்கு. மனிதனானவன் குழம்பிக் கொண்டே இருப்பான். அதனால்தான் முதல்ல குழம்பு சாதம் சாப்பிடுவோம். அந்த குழப்பத்திலேருந்து உண்டானது தெளிவு. கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா, காலம்பரம் டிஃபன் செய்யணுமே, மணி 9:15 ஆகுது, ஆத்துக்கார சுகர் பேஷண்ட் ஆச்சு அப்படின்னு குழப்பத்திலே இருப்போம். அந்த குழப்பத்திலேருந்து ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பொங்கலோ இட்லியோ செஞ்சு வச்சுட்டு கிளம்பி வந்துடும். தெளிவான முடிவை எப்போ எடுக்கிறோம்? 2வதாக. அதனால தெளிவான ரசம். 3வதாக மோர் சாதம் சாப்பிட்டோன்னு முடிஞ்சிட்டு, அப்பாடி சுவாமியை பார்க்க வந்தோம், பார்த்துட்டோம், ஆத்மார்த்தமாக இருக்குப்பா போதும், இதுதான் நான் எப்படி வருவேன் எப்படி பார்ப்பேன்னு தெரியல, ஆனால் சுவாமி நம்மளை கூப்பிட்டார் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் இந்த 3 விஷயத்திலே சாப்பாட்டு விஷயத்திலே மர்மத்தை வச்சிருக்கார். அதனால் அறிந்து புரிந்து தெரிந்து எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும், வர வேண்டும், அனுகிரகத்தை பெற வேண்டும் என்ற தருணத்தில் பிரார்த்தனை செய்து இப்பொழுது அம்பிகைக்கு ஹோமமானது நடைபெறுகிறது. ஓம் சர்வமங்களமாம்